ஹாய் ஆல். என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னி பார்ட் ஒன் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இது பார்ட் டூங்க. நிறைய பேர் இதை கண்டினியூவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷார்ட்டாக நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆக்சுவலி மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணும்பொழுது பல இடைஞ்சல்கள் வரும். அதாவது இப்போ நான் என்ன சொன்னாலும் சில பேர் இந்த ஸ்டேட்டில் இருப்பீங்களான்னு செக் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் கிராட்டிடியூட் பண்ணுங்கள், ஒரு விஷயத்தை மன்னிங்க, அவங்க உங்கள் கூட நல்லபடியாக இருக்கணும்னா அந்த விஷயத்தை மன்னிக்க பழகுங்க, அவங்களையும் மன்னிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம மனசு உடனே கேள்வி கேட்குது, அவ்வளோ துரோகம் பண்ணவங்கள எப்படி மன்னிக்க முடியும் அப்படி தானே கேட்பாங்க. அதே தான் சேம் கொஸ்டின் எனக்கு. இந்த மன்னிக்கிறதுன்றது ரொம்ப மாதம் வரவே இல்லை எனக்கு. பட் அது ஒன்று தான் நம்மளை நிம்மதியாக வச்சுக்கோம் அப்படின்னு டீப்பராக நிறைய அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சுது. ஸோ இது யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, அந்த பர்சன்ட்ட போய் நம்ம நேரில் மன்னிப்பு கேட்க போகிறது கிடையாதுங்க. நமக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நம்ம ஆழ் மனசை முதல்ல நிறைய ஹீலிங் கொடுத்து, தட் இஸ் இந்த விஷயங்கள்லாம் நீ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை நீ கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டடாக அது ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துடுங்க. அது தெரியாமல் தான் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது மன்னிக்க முடியாமல் தவிக்கிறது தான். ஸோ நீங்கள் எப்போ ஒருத்தவங்களை மன்னிக்க பழகுறீங்களோ, ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அந்த பர்சன் கூட தான் வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மன்னிங்க. ஆனால் அவங்க மேலே கோவம் வச்சுக்கிட்டு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு அவங்க கூட நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாத ஒரு விஷயம். இது நான் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷனில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொரு பர்சன் நமக்குள்ளே ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சைட் ஆஃப் பெர்ஸ்பெக்ஷன் என்ன இருக்கும், அவங்க சைடு நியாயம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதர் சைட்லேருந்து பார்க்குறது நான். ஸோ அதை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் வேணும்ல. ஏன்னா நம்ம பிரச்சனையை தான் பார்ப்போம். நம்ம சைடு உள்ள இது மட்டும்தான் பார்ப்போம். அந்த சைடில் என்ன நடந்திருக்கும், அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்றத அனலைஸ் பண்ணணுன்ற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மைண்டு காம்னஸ் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம், ஒரு நியதி இல்லையா? அவங்க சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அதர்மமாக செயல்பட்டதாக தோணும், நம்ம சைட்லேருந்து பார்த்தா அவங்க அதர்மமாக செயல்பட்டதாக தோணும். அது மாதிரி தான் நானும் என் கணவருக்கும் நடுவில் இருக்க பிரச்சனைகளில் நான் ரொம்ப அநியாயமாக இருக்க மாதிரியும், அவருடைய சைட்லேருந்து நான் ரொம்ப அநியாயமாக இருக்கிற மாதிரியும், என்னுடைய சைட்லேருந்து அவர் ரொம்ப அநியாயமாக இருக்க மாதிரியும் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேஸ் அன் ஓன் பெர்ஸ்பெக்டிவ், அப்படி தானே? அதனால் அதை ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். தட் இஸ் அது ரொம்ப டஃப்பு. இதெல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்குறவங்களுக்கு. பட் ஜட்ஜ்மெண்ட்டுன்றது நம்ம டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, இப்படி தான், இவர் இப்படி தான், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பார், அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பார், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம மைண்டுக்குள்ளே அப்படி தாங்க வரும். ஒரு வித கோவம் வரும், எப்போ பாரு செஞ்சதை நினச்சி ஒரு வித கோவம் வரும். அப்படிலாம் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அடிக்கடி கோவம் வந்துக்கிட்டே இருக்கும். பயங்கரமாக லாஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டா அப்படின்னு. எப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஃப்ளிக்ஸ், அதாவது பேசுகிறத குறைக்கிறோமோ, அந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 ரிப்பீட்டட் மோடில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருந்திங்கன்னா அது எல்லா விஷயத்துலேயும் காட்ட ஆரம்பிக்கும். என்ன உடம்புல பாதிச்சுது, என்னுடைய ஃபினான்ஷியல் பாதிச்சுது, என்னுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாதிச்சுது. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் ஆகணும்னா முதல்ல நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளை பேசுகிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷனோ அதை பார்க்க கற்றுக்கணுன்றது மட்டும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போவும் ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்டால் எனக்கு நிச்சயமாக வராமல் எப்படி இருக்கும், வரும். பட் அதை ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது ஒரு நாள் மேலே பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அப்படியே ரொம்ப தாக்கமாக இருந்தால் 2 நாள், அதுக்கு மேலே பெருசாக உட்காந்து திங்க் பண்ணி குழப்பிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறதில்ல. ஈச் அண்ட் எவ்ரி நைட் நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்போவுமே அழுதுகிட்டு தாங்க தூங்குவேன். நைட்டில் அழுதுட்டு தான் தூங்குவேன். எனக்கு அந்த சோகம் ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்போ பாரு எனக்கு நடந்த ஒரு விஷயங்களை நினச்சி எனக்கு நானே ஒரு வித சோகத்தை க்ரியேட் பண்ணி எனக்கு நானே பரிதாபம் பார்த்திப்பேன். நான் ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு எனக்கு நானே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே தான் படுப்பேன். ஸோ டெய்லியும் அழுதுகிட்டே தான் படுப்பேன். அது என்ன ஆகும், கிட்டத்தட்ட தூங்கும்போது அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும், என்னுடைய சோகத்தை நான் இன்னும் அதிகப்படுத்துகிறேன்னு அர்த்தம். ஸோ இந்த தவிர யாராவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. தெரியாமல் நம்ம நெகட்டிவை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம துரத்தி ஓடுறோன்னா அது நம்மளை விட்டு எட்ட போகும். கொஞ்சம் டிட்டாச் ஆகுங்க அப்படின்றதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த விஷயமும். அதே மாதிரி ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷனுங்க. அதாவது நம்ம எல்லா மொத்த சந்தோஷத்தையும் ஒரு பர்சன் மேலே திணிக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீங்கள் யோசிங்களேன். இப்போ ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனால் நம்மளால் வாழ முடியுமா?
இப்போ நம்ம வீட்டுக்காரரே இருக்கார், அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவர் நினைக்கிற மாதிரி எக்ஸாக்டாக நம்மளால் வாழ முடியுமா? அப்போ நமக்கு எப்படி தோணும்? அவருடைய பெர்ஸ்பெக்ஷனை நம்ம மேலே திணிக்கிறாரோன்னு ஒரு வெறுப்பு வரும்ல. அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லேடீஸ் ஆனால் மோஸ்ட்லி இந்த வீட்டு 4 செவத்துக்குள்ளே இருக்கிறதுனால என்னவோ அந்த மனநிலைமை ஃபுல்லாகவே அவங்க ஒருத்தவங்கள மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே அவங்க கூட பேசினா தான் சந்தோஷம், அவங்க கூட வெளியில் போனால் தான் சந்தோஷம், அவங்க நமக்கு எதாவது வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷம், அவங்க ஆறுதல் பண்ணால் தான் சந்தோஷம், ஏதாவது இது பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதுலாம் அவங்க பண்ணணும், தானாக பண்ணால் தான் சந்தோஷம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நம்மளை சிஸ்டமேட்டடாக கொண்டு வந்துட்டாங்க. உலகமே அவங்க தான்ன்ற மாதிரி. அதனால தான் நமக்கு அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால தான் அதிகப்படியான ஏமாற்றம் வருது. அந்த இடத்துல நீங்கள் மாற்றணும். என்னென்னா ஆண்கள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் லவ் பண்ணாலும் சரி என்னன்னாலும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு எக்கனாமிக்கல் வைஸ் அவங்க போய் மாட்டிப்பாங்க. ஸோ நிறைய அவங்க ஃபேமிலிக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். பெருசாக எமோஷனலுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம லேடிஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கத்துவோம், சண்டை போடுவோம், இருந்தால் கூட அந்த எமோஷனல் ரொம்ப பாண்டிங் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் பெருசாக ஏங்குவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் கான்ட்ரவர்சியே கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோன்றதை ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நார்மலாக போகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்குள்ளே ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸும் இருக்கும். தேவையே இல்லாத நமக்கு புகுத்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கு, அதாவது இதெல்லாம் வருஷக்கணக்கில் எடுத்துக்கிச்சிங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா ரொம்ப வளவலன்னு இழுத்துட்டும் போக வேண்டான்ட்டு. இதெல்லாம் வருஷக்கணக்கில் எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணுறது. அதை மீறி எனக்கு நடுவில் அப்பப்போ ஏதாவது பேசணும். உள்ளேருந்து எப்படி சரியாகாமல் எப்படி ஃபுல்லாக ஹீல் பண்ண முடியும் இல்லை? அப்பப்போ பிரச்சனைகள் வரதான் செஞ்சுது. ஆனால் ரொம்ப விகாரஸாக இருந்த பிரச்சனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆரம்பிச்சிது. அப்புறம் இப்போவும் ஏதாவது லைட்டான ஒரு கிளாஷ் வராமல் இருக்காது, வரும். என்ன ஒன்றுனா அந்த வே ஆஃப் டாக்கிங் இருக்குல்ல, அந்த ஒரு வார்த்தையை ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப ஹார்ஷாக மூஞ்ச வச்சுட்டு சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது. ஆனால் என்னுடைய விஷயங்களை நான் கருத்துக்களை வெளியில் சொல்லிடணும்னு நான் நினைப்பேன். எப்போவுமே மோஸ்ட் ப்ராப்ளி உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க மாட்டேன். அந்த விஷயத்துலேருந்து தப்பு பண்ணக்கூடாது. நம்ம உள்ளுக்குள்ளே தியாகி அப்படின்ற மனப்பான்மையும் நமக்கு இருக்கக்கூடாது. அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்தை மறைச்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்னொன்று, நமக்கான இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கும் பொழுது எனக்கு நானே ஒரு வித சந்தோஷத்தை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேங்க. இது எப்படி நடந்தது அப்படிலாம் எனக்கு தெரியல. அதாவது நானுமே அவர் தான் உலகம், அவர் எனக்கு வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷம், அவர் கூப்பிட்டு போனால் தான் சந்தோஷம், அவர் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தது. நம்ம தனியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், நம்மளும் கொஞ்சம் அந்த மனநிலைமையை ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி, நம்ம செயல்கள் மூலியமாக நம்ம வேலை மூலியமாக நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம். ஸோ நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. இன்னமும் தெளிவாக நிறைய சொன்னால் கூட இன்னும் டவுட்லேயே இருந்துகிட்ருப்பாங்க. ஈவன் தோ எல்லாம் நல்லா படிச்சிருந்தா கூட இந்த ஒரு விஷயத்தில், சென்டிமெண்டல் விஷயத்தில் நிறையவே அடிபடுறோம் நம்ம. மேனிஃபெஸ்டேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓரளவுக்கு எனக்கு ஓகேவா ஆக ஆரம்பிச்சுதுங்க. இப்போ ஓகேவாக தான் போயிட்டுருக்குங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா அப்படின்னா, என்னுடைய ஜாப், நான் வந்து டிஎன்பிசியில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேங்க. அதாவது ரொம்ப குரூப் 2 டாப் போஸ்ட்டில் நான் வந்து முனிசிபல் கமிஷனர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கான முயற்சி பெருசாலாம் எடுக்கலை. பட் எண்ணம் மட்டும் இருந்துச்சு. ஸோ நான் எழுதி வைப்பேன். எழுதுனா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதனால் எழுதி மட்டும் வைப்பேன். டைரியில் எப்போவும் டெய்லி ரெகுலராக அதை ஒரு 21 டைம்ஸ் எழுதி காலையில் எழுதுவேன். ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு என்ன தோணுன்னா, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஏமாத்து வேலை, சும்மா ஏமாற்றுவாங்க. ஸோ இவ்வளோ லட்சம் பேரில் நமக்கு மட்டும் எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ். அதுக்கப்புறம் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பணம் கொடுத்து, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே பணம் கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் போலியாக நடக்குது, எங்கேருந்து உண்மையாக நடக்க போகுது, நம்மளாம் எங்கே பாஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் என்ன அப்படி போலித்தனமாக கண் துடைப்பு அப்படின்னு மனசுக்குள்ளே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க. ஆனால் நான் சும்மா மேலோட்டமாக பாஸ் பண்ணணும் ஒரு வித ஆசை இருக்கும்ல அந்த இன்டென்ஷனோட. ஸோ கொஞ்சம் படிப்பேன், அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக ஈடுபாடோடு பண்ண மாட்டேன். அதனால் எனக்கு அந்த ஜாப் கிடைக்கல. ஆனால் நான் நிறைய எழுதிட்டே இருப்பேன். ஐ ஹேட் பிகம் அண்ட் முனிசிபல் கமிஷனர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல எந்த தப்பு பண்ணுறோன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதாவது என் ஆழ் மனசு நம்பலை, என் ஆழ் மனசுக்கு வேறு வித நம்பிக்கை இருக்குது. தட் இஸ் டிஎன்பிசினாலே சும்மா ஏமாத்துறாங்க, கொஸ்டின் பேப்பர் வந்து பணத்துக்காக விற்கிறாங்க, இதெல்லாம் ஏமாத்து வேலைன்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்குது. அதை மீறி நான் பாஸ் பண்ணணும் டிஎன்பிசியில் அப்படின்னு நான் மேலோட்டமாக நினைக்கிறேன் கான்ஷியஸாக. அதனால் ரெண்டுத்துக்கும் கான்ஃப்ளிக். இதில் ஆழ் மனசு தாங்க ஜெயிச்சுது. ஸோ அது எனக்கு நடக்கலை.
அடுத்து என்னுடைய கார் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது ஜஸ்ட்டு அது எனக்கு வாங்குறது ரொம்ப ஈஸின்னு நான் நம்ப ஆரம்பிக்கும்போது என்னால் ஈஸியாக வாங்க முடிஞ்சுது. அந்த மாதிரி நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வாங்குறதுக்குமே நான் ஜஸ்ட்டு அந்த இடம் க்ராஸ் பண்ணும்போது இந்த இடத்த நம்ம வாங்கினா நல்லாயிருக்கும்ல, எவ்வளோ அழகாக இருக்கும்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிவிட்டு 2, 3 தடவை இமேஜின் பண்ணியிருப்பேன் அந்த சைட் போகும்போது வரும்போதும். அப்படியே நான் நினச்சது அந்த இடத்த அப்படியே வாங்கினேன். அது மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ், ரெண்டல் ஹவுஸாக இருந்தால் கூட இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலத்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் பெருசாலாம் கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்ட் அதிகம் அது இதுன்னு நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் தேடிட்டே இருந்தோம், கிடைக்கவே இல்லை. ஆனால் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரியே எனக்கு அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைச்சிது. 1 மாதம் மேலே நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக கிடைக்காதோன்னு நினச்சி அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். பட் என் மனசுக்குள்ளே நிச்சயமாக யூனிவர்ஸ்ட்டை சொல்லியிருக்கேன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தேடி பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. எனக்கு அறியாமலே என்னுடைய மார்க்ஸ், என்னுடைய பையன், இந்த மாதிரி நிறைய மேனிஃபெஸ்ட். என்னோடய மேரேஜுமே நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் தான். ஆனால் கூட அது மேனிஃபெஸ்ட் ஆச்சு. நெகட்டிவ் இருக்கும்பொழுது ரொம்ப அழுகை, போராட்டம், சண்டை இதெல்லாம் இருக்கும்பொழுது கூட அந்த மேரேஜ் வந்து என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் லாங் டியூரேஷன் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன அறியாமல் அது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கு. நான் ஒரு விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா அதை உண்மையாக நம்பினா மட்டும்தான் எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுங்க. இல்லை எல்லாருக்குமே அப்படி தான். ஆனால் அதுக்கு மேலே எனக்கு ஒரு பயமோ எனக்கு ஒரு பதட்டமோ இருக்கும்பொழுது நிச்சயமாக மேனிஃபெஸ்ட் ஆகாதுன்னு மட்டும் நல்லா தெரியும். சில விஷயம் நமக்கு இன்ட்யூஷன் மூலயமா தெரிஞ்சிடும், இது நடக்காது அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஸ்ட்ராங்காக ஒரு மேனிஃபெஸ்ட் பொய்யா பண்ண முடியாது. அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா வேலை உங்கள் மனசை நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் தான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இறங்கணுங்க. அப்புறம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து உண்மையாக இருக்கணும், நான் இருக்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தது எல்லாம் தப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க தான். ஸோ அவங்கள நம்ம ஏற்றுக்கிட்டால் உண்டு, இல்லைனா விலகி வந்துடணும் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள அமைதி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் காலையில் வேலையில் எழுந்து நீங்கள் கிராட்டிடியூட், அஃபர்மேஷன் இதெல்லாம் பண்ணணுங்க அவசியமாக. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கேரியர் டெவலப்மெண்ட் இதெல்லாமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது தான். நான் எழுதி வச்சதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு பின்னாடி எனக்கு பிளாக்கும் இருக்குது, நல்லாவே தெரியுது. சில விஷயங்கள் ஏன் வந்து லேட் ஆகுது அப்படின்னா எனக்கு யோசிக்கும் பொழுதே அனலைஸ் பண்ணும்போதே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் லேட் ஆகுதுன்னா உட்காந்து யோசிங்க. அதை பற்றி என்ன தப்பாக நினைக்கிறீங்க, அதை பற்றின ஃபியர் என்ன வருது, அதை பற்றி நீங்கள் நெகட்டிவாக ஏதோ ஒன்று ஃபீட் பண்ணியிருக்கீங்க, அதனால் வரக்கூடிய விளைவுகள் தான். ஸோ அது எல்லாத்தையும் முதல்ல அனலைஸ் பண்ணி டெலீட் பண்ணுங்கள். அப்போது தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுங்க. அண்ட் தென் இந்த ஹோப்னப்போ பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் ஹீலிங்கு. நான் என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த ஹோப்னப்போ ரிலேஷன்ஷிப், மணிக்கு இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் வருது. ஒரு சின்ன பொருளுக்கு பண்ணால் கூட நல்ல ஒரு மாற்றம் வருது. ஸோ இதை ஒரு கிளாஸாகவே நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ரொம்ப எஃபெக்டிவாக 5 days கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக் ஜூலை 21 உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 3 month லைஃப் கோச்சிங் உங்களுக்கு வேணும்னா இந்த மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் எல்லாமே நிறைய ஃபுல்லாகிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.